வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 4 நாள் 1 புதன்கிழமை ஜனவரி 14, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இருண்ட அறையில் தீபம் போல் இன்று ஆசிரிய சமூகத்தில் மகா தீபமாக லட்சிய ஆசிரியையாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் மாணவர் கள மாநில பொறுப்பாளர் மேனகா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. எரசை கிராம வளர்ச்சி குழுவின் சமூக பொங்கல். நற்சமூகமாக ஒருங்கிணைந்து கொண்டிருக்கும் தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவினர் ஊரில் உள்ள நூலக வளாகத்தில் பொங்கல் விழா நடத்தினர். விழாவில் மாணவர்களின் சிலம்பம் இடம்பெற்றது. நல்லூர் வட்டத்தின் வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி, பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன், தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை ஆகியோர் கலந்து கொண்டதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம். அக்னி 550D கம்பிகள். அக்னிக்கு நிகர் அக்னிதான். இறுதி போட்டியில் இன்று மாணிக்க மாணவர் விஷ்ணு. புதுயுகம் தொலைக்காட்சி நடத்தும் சவாலே சமாளி நிகழ்ச்சியில் கல்வி, பணம், பண்பு தலைப்புகளில் நடைபெற்று வரும் பேச்சு போட்டிக்கு 1000 நபர்கள் பதிவு செய்து அதிலிருந்து நடைபெற்ற போட்டிகளில் 4 கட்டங்களில் முன்னேறி இன்று ஜனவரி 13 மாலை இறுதிப் போட்டிக்கு தயாராயுள்ள 13 நபர்களில் ஒருவராக மாணிக்க மாணவர் விஷ்ணு போட்டிக்கு தயாராக உள்ளார். இது பற்றி செல்வன் விஷ்ணு கூறும்போது, விருது பெற்ற மாணிக்க மாணவர்களுக்கு நல்லூர் வட்டம் கொடுத்துள்ள 3+1 ஃபார்முலாவின் செயல் திட்டமே எனது பேச்சின் கருவாக இருந்தது. அந்த கரு நடுவர்கள் உட்பட கேட்டவர் அனைவரையும் கவர்ந்ததை அவர்களது பாராட்டுக்களிலிருந்து உணர்ந்தேன். நான் இதை போட்டியாக நினைக்கவில்லை. மாறாக மாணவர்களுக்கு இச்செய்தியை வலுவாக கொண்டு செல்ல கிடைத்த வாய்ப்பாக கருதுவதாக கூறினார். 300 நபர்கள் முதல் கட்டமாக தேர்வு செய்து அதிலிருந்து 140 நபர்கள் இரண்டாவது கட்டமாக தேர்வு செய்து அதிலிருந்து 30 நபர்கள் மூன்றாம் கட்டமாக தேர்வு செய்து அதிலிருந்து 13 நபர்களை மேடைக்கு தேர்வு செய்தார்கள். இன்று அந்த 13 நபர்களில் நானும் ஒருவன். 13/1/2026 இன்று மாலை 5:30 மணிக்கு படப்பிடிப்பு தொடங்குகிறது. இதில் அனைத்து சுற்றுகளிலும் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பண்பு. இந்த பண்பு என்கிற தலைப்பில் மாணிக்க மாணவர்களுடைய பண்புகளை 3+1 பற்றித்தான் நான் பேசினேன். ஆகையால் 3 ரவுண்டுகளிலும் தேர்வானேன். இன்று இறுதியாக தொலைக்காட்சியில் பேச உள்ளேன். மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நல்லூர் வட்டத்தின் மாணிக்க மாணவர்களின் பண்புகளை உலகம் அறிய செய்ய நான் ஒரு காரணமாக இருக்கப் போகிறேன் என்பதை நினைத்தால், சாதாரண சகோதரர்கள் தந்தையின் விருப்பப்படி இணைந்து நிறைவேற்றிய சமூக பொறுப்பு. PN தயாளன், PN விஜயகுமார் இருவரும் காலம் சென்ற தனது அண்ணன் PN ரமேஷ் அவர்களின் நினைவாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள மத்தூர் கிராமத்தில் சகோதரர்களாக மூவரும் படித்த ஆரம்ப பள்ளிக்கு ரூபாய் 2.5 லட்சம் செலவில் கலையரங்கம் கட்டப்பட்டு ஜனவரி 9, 2025 அன்று திருமதி என் மல்லிகா அவர்களால் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அக்கலையரங்கத்தின் பயனை அனைவரும் உணரும் வகையில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் முக்கிய இடம் பெற்றன.
இக்கலையரங்கம் தொடர்ந்து மாணவர்களின் பன்முக செயல்பாடுகளையும் தனித்திறன்களையும் ஊக்குவிக்க பயன்படும் என்பதோடு ஊர் பொதுமக்களும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகளை விடுமுறை நாட்களில் இந்த அரங்கில் நடத்த ஏதுவாக இருக்கும் என்றும் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி லீலா தெரிவித்தார். இச்சகோதரர்கள் இருவரும் நல்லூர் வட்டத்தின் கல்வி கோயில் துறையின் மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி அவர்களின் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓட்டுக்கு பணம், நாட்டுக்கு அவமானம். முனை இளைஞர்களின் நடைப்பயணத்தின் 2ஆம் நாள் ஜனவரி 12 திங்கட்கிழமை. கடந்த ஊர்கள் அம்மாபாளையம், ஆப்பக்கூடல், தளவாய்ப்பேட்டை, ஜம்பை, பவானி. உடன் கலந்து கொண்டவர்கள் இலக்கியா, நிர்மல், அஜய், மனோஜ், சராபத், தமின் மற்றும் நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி மாணவர்கள் கேசவப்பிரியன், பாபாஸ்ரீ ஆகியோர். இரவு உணவு மற்றும் தங்கள். பவானியில் சௌமியா இல்லம் என்று நடைப்பயணத்திற்கான தகவல் தொடர்பாளராக ஆடிட்டர் கார்த்திக் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மலேசிய குழுவினருடன் நல்லூர் வட்டம் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா. ஜனவரி 11 திருமூர்த்தி மலையில் குருமகான் பிரபஞ்ச நல வேள்வி நிறைவு விழாவிற்கு வருகை தந்த மலேசிய மக்கள் நல்லூர் வட்டத்தை மேலும் தெரிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருவதாக நல்லூர் வட்டத்தின் மகளிர் கள மாநில பொறுப்பாளர் ஹேமலதா தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளாக யார் தலைவர் எல்லாம் அவன் ஜென்ரலா என்ன சொல்லுவான், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். உண்மையிலேயே நல்லூர் வட்டத்தில் எல்லோரும், ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் நிச்சயம் தமிழகத்திற்கு தேவை. தொடர்ந்து குருமகான் மேடைகளிலும் தனிப்பட்ட முறையிலும் நல்லூர் வட்டம் பற்றி நம்பிக்கையுடன் கூறி வருவதே காரணம் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நாமக்கல் மாவட்ட செய்திகள். சேந்தமங்கலம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வார்லி ஓவிய கண்காட்சியை ராசிபுரம் இன்னர்வீல் சங்கத்தின் தலைவியும் நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளருமான வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி துவக்கி வைத்தார். வார்லி ஓவியங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் மக்களால் அவர்களது கலாச்சாரம் மற்றும் வாழ்வியல் முறைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும். சுமார் 40 மாணவிகள் ஓவியத்தின் சிறப்புகள், அவைகள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் பற்றி விளக்கினர். குழந்தைகளை ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழ்களும் பதக்கமும் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் கலந்து கொண்ட நல்லூர் வட்டம் தங்கமணி அவர்கள் செம்மை இல்லத்தின் 10 அம்சங்கள் பற்றி விளக்கி பேசினார். மாணவிகளும் மிக்க ஆர்வத்துடன் கேட்டு அவற்றை தமது வீடுகளில் செயல்படுத்துவதாக உறுதியளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் காந்திமதி, மாவட்ட லட்சிய ஆசிரியர் துறை பொறுப்பாளர் காந்திமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். லட்சிய ஆசிரியர் காந்திமதி மாணவிகளுக்கு புத்தகங்களை பரிசாக வழங்கினார். அடுத்து நடைபெற்ற அறிவின் அருவி ஓவிய கண்காட்சியினை தொடர்ந்து அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் சமுதாய பொங்கல் என்ற தலைப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருமதி தங்கமணி அவர்கள் தலைமை வகித்தார். திருமதி சிவலீலா ஜோதி அவர்களுக்கு வழிகாட்டி பரிசு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி தொகுப்பாளராக சுபாஷினி என்ற 6ஆம் வகுப்பு மாணவி, பேச்சாளர்களாக மோனிகா, மிருதுளா, யுவஸ்ரீ, மஹிமா, விசாலினி ஆகியோர் இடம்பெற்றனர். சமுதாய பொங்கல் என்ற தலைப்பில் பேசிய மாணவிகள், பலதரப்பட்ட மக்களுடன் சேர்ந்து பொங்கல் வைப்பதால் ஒற்றுமை வலுப்படுகிறது எனவும், குடும்பத்தில் வறுமை காரணமாக பொங்கல் கொண்டாட முடியாதவர்கள் இந்த சமுதாய பொங்கல் வைக்கும்போது ஒன்று கூடி மகிழ்ந்து மன நிறைவு ஏற்பட காரணமாகிறது என்று பேசினர். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.